Taste the Daily. திமுக ஆட்சியில் அதிகார அத்துமீறல் என்பது தொடர் கதையானது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் இன்ப நிதிக்காக மாவட்ட ஆட்சியரை நிற்க வைத்த அதிகார அத்துமீறல் ஒன்றும் புதுமை அல்ல என்று தெரிவித்தார். அதிகார அத்துமீறல் என்பது திமுக ஆட்சியில் தொடர்கதையாக இருக்குது. ஆகவே மதுரையில் நடந்தது பெரிய புதுமையே கிடையாது. 2000 ரூபாய் கொடுப்பதற்கு அன்றைக்கு ஏலம் செய்து 5000 ரூபாய் கொடுக்கலாம் என்று சொன்னவர் தான் இன்றைய முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கு 1 ரூபாய் கூட கிடையாது. 1 ரூபாய் கூட 1 பைசா கூட கொடுக்காமல் தைப்பொங்கல் நடத்த சொல்லி தைப்பொங்கலுக்கு பரிசு கொடுக்கிறார்கள். இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள். அதிமுக ஆட்சி என்பது ஏழைகளுக்கான ஆட்சி, இல்லாத மக்களுக்கான ஆட்சி, உழைப்பவர்களுக்கான ஆட்சி, நெசவாளர்களுக்கான ஆட்சி, பட்டாசு தொழிலாளர்களுக்கான ஆட்சி. திமுக ஆட்சி என்பது அவர்கள் குடும்பத்துக்கான ஆட்சி. 1 லட்சம் கையெழுத்து 1 கோடி கையெழுத்து வேற எல்லாத்தையும் வாங்கினாங்க. அதனால ஒண்ணுமே நடக்கல. அதனால மக்களை ஏமாற்றி மக்களிடத்தில் பொய்யான வாக்குறுதிகளை சொன்னோம், வென்றோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இப்போது அவர்களது பதவியில் இருக்கின்றன.